அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இனி அதிமுக வலிமையாக செயல்பட உள்ளதாகவும் செங்கோட்டையன் தற்பொழுது அதிரடியான முடிவு ஒன்றை எடுத்துள்ளார். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையில் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், பெரும் படையுடன் தான் திமுகவை எதிர்கொள்ள வேண்டும். காரணம், தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை அப்படி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை சரியில்லை என்று நாங்கள் கூற மாட்டோம். திட்டமிடுதல் மற்றும் ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாத காரணத்தினால்தான் மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்தித்துள்ளது. மீண்டும் இதே நிலைமையை நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம். அடுத்த 5 ஆண்டுகளில் நாங்கள் செய்யப்போகின்ற ஒவ்வொரு நகர்வுகளும் அது திமுகவிற்கு பாதிப்பு அடையக்கூடிய வகையில்தான் அமையும். இன்னும் 2 ஆண்டுகள் மட்டும்தான் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் படுதோல்வி அடைய வைக்க வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் அது முடியும். எடப்பாடி பழனிசாமி இதற்கு உடன்பட்டால் அவரை ஏற்றுக்கொள்வோம், இல்லை என்றால் அவரை ஒதுக்கிவிடுவோம் என்றும் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது முழுக்க உண்மைதான். செங்கோட்டையன் அவர்கள் கூறுவதை முழுமையாக நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில்தான் அமைந்திருக்கிறது. காரணம், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு சசிகலா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அன்று அவர் பன்னீர்செல்வமே இருக்கட்டும் என்று ஒரு வார்த்தை கூறியிருந்தால், கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பெயரை சசிகலா அவர்கள் உச்சரிக்காமல் இருந்திருந்தால் தற்பொழுது வரை நிச்சயமாக நாம் கூறலாம், பன்னீர்செல்வம் அவர்களது தலைமையில் அல்லது சசிகலா அவர்களது தலைமையில் இன்று மீண்டும் ஆட்சி 3வது முறையாக தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களது கையில் வந்ததற்கு பிறகு சுயநலமாக அதிமுகவை தனது பக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் அதிமுகவிற்கு தோல்வியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவின் தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் இடையேயான உறவும் முறிவுக்கு ஏற்பட்டதாகவும் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களது மோசமான நிலைமையால் அதிமுக தோல்வியடைந்திருக்கிறது. மேலும் இது 2026 பாதிக்காமல் இருப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒதுக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற செய்தியும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது சரியான முடிவா? எடப்பாடி பழனிசாமி அவர்களது கதை இதோடு முடிகிறதா? அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் கூறுவதற்கு ஒப்புக்கொண்டு அதிமுகவை ஒருங்கிணைப்பாரா? 2026 சசிகலா, OPS, டிடிவி தினகரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், புகழேந்தி இவர்கள் அனைவரும் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.